அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவானது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இப்போது நம்ம லக்னாதிபதி 1 முதல் 5 பாவங்களில் நிற்கக்கூடிய பலன்களை முந்தைய பதிவில் நம்ம பார்த்துட்டோம். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பதிவுகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது லக்னாதிபதி 6ஆம் இடத்துல. இப்போ இந்த 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதில் லக்னாதிபதியே போய் இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவான நன்மைகளும் அதிகப்படியான பிரச்சனைகளும் தீமைகளும் அல்லது கவலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போது லக்னாதிபதி 6ல் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த 1-6 தொடர்பு அப்படிங்கிறது ஜாதகர் ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். வேலை பார்க்குறது என்பது ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த இடம் திதி சூன்யமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வேலை கிடைக்காது, வேலை பார்க்க பிடிக்காதவருக்கு. சரியா? ரைட். அடுத்தது ஜாதகர் நல்ல உழைப்பாளின்னு சொல்லிட்டேன். தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கடனை திருப்பி தரும் குணம் கொண்டவர் அப்படின்னு இங்கே எடுக்கலாம். கடனை 6ஆம் இடம் என்பது கடன் இல்லையா, லக்னாதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால கடனை திருப்பி தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். பொதுவாக கடன் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கிடைக்குங்க. வாங்குறவங்க எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத நபர்கள் அதிகமாக இருப்பாங்க. சரியா? ஆனால் அதில் இவர் கடனும் வாங்குவார். ஏன்னா 1-6 தொடர்பு வந்துருச்சுங்கிறதுனால கடன் வாங்குவார். கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி போட்டி தேர்வுகள் எழுதுபவராக இருந்தால் இந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு போட்டி தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார். இவருக்கு உள்ளூரில் இல்லாமல் வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ கொஞ்சம் சொந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 150-200 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார்னா இந்த ஜாதகருக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இரவு நேர வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. சரிங்களா? இந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து இவங்க ஏதாவது ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மேக்சிமம் இரவு நேர வேலையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் லக்னாதிபதி 6ல் இருந்ததுன்னா. இதே லக்னாதிபதி 6ல் இருந்ததுன்னா நெகட்டிவான ஒரு விஷயங்கள், தீமைகள் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் எப்படி கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நிறைய தடைகள் இருக்கும். 1-6 தொடர்புங்கிறது கண்டிப்பாக நிறைய தடைகளை வாழ்க்கையில் கொடுத்துட்டே இருக்கும். எளிதாக ஒரு விஷயத்தில் வெற்றி பெற முடியாது. எதிரிகளும் கூட இருப்பாங்க, பக்கத்துலேயே எதிரிகள் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த எதிரிகளை வெற்றி கொள்வாரா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தீய கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய், கேது, ராகு இந்த மாதிரி ஏதாவது தீய கிரகங்கள் இருந்தால் ஜாதகரம் ஒன்றும் செய்ய முடியாது. லக்னாதிபதி மட்டும் தனித்து போய் அங்கே இருந்து வேறு குருவினுடைய பார்வை மற்ற 5-9 கிரகங்களுடைய தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஜாதகரை எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக அடிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கடன் 6 அப்படிங்கிறப்ப கடன் தொல்லை அதிகமாகத்தான் இருக்கும். அங்கே ஏதாவது கடன் சார்ந்த நட்சத்திரங்களில் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன். லக்னாதிபதி 6ல் இருந்து 8-12 அதிபதிகளோ இல்லை 6ஆம் இடத்து அதிபதியோட சாரத்திலேயோ கேதுவோட தொடர்புலையோ அங்கே போய் இருந்துருச்சு அப்படின்னா கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அடுத்து 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடியது தானே. அப்போ நோய் தொந்தரவும் இருக்கும். ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருங்க. 6ஆம் இடம் என்பது கவலையை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போ லக்னாதிபதியே போய் 6ல் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு கவலையில் ஜாதகர் இருப்பதாக அவரே நினைத்து கொள்வார். ஏதோ ஒரு கவலை அவரை வாட்டிக்கொண்டே இருக்கும். பிரச்சனை இருக்குது இல்லை, கவலையோடு தான் ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மற்றவர்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜாதகரை பற்றி வைப்பாங்க கண்டிப்பாக. அது குடும்பத்தாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யார் ஒரு விமர்சனத்தை வச்சாலும் அந்த ஜாதகர் அதையே நினச்சி நொந்து கொள்வார். சரியா? இவர்களுக்கு பூர்வீகம் சிறப்பு கிடையாது. லக்னாதிபதி 6ல் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகம் சிறப்பு கிடையாது. பூர்வீகத்தில் போயிட்டு ஏதாவது பூர்வீகத்து மூலமாக ஏதாவது கொஞ்சம் பணம் வரலாம். அங்கே போய் நான் சொத்து சேர்க்குறேன், அங்கே போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அங்கேயே நான் இருக்கணும் அப்படின்னு ஜாதகர் நினைக்காமல் இருப்பது சிறப்பு. சரிங்களா? இது எல்லாமே லக்னாதிபதி 6ல் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். சரியா?
நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கின்றேன். நண்பர்களே, முடிந்தால் இந்த சேனலை ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.